பேசும் நம்மிடையே தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவர் முன்னாள் ஆளுநர் திருமிகு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். மேடம் வணக்கம். சிபி ராதாகிருஷ்ணன் துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிற அதிகாரப்பூர்வ அறிவிப்பை திரு ஜே.பி. நட்டா வெளியிட்டிருக்கிறார். இது 2026 தேர்தலை மையமாக கொண்ட ஒரு அரசியல் கணக்கு அப்படின்னு விருந்தினர்கள் தங்கள் கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. உங்களுடைய பார்வை? இல்ல, இதுல முதலில் நான் எனது அளவற்ற மகிழ்ச்சியை நான் பகிர்ந்து கொள்கிறேன். அது ஒண்ணு. இன்னொன்னு, தமிழர் ஒருவர் நமது ராஜ்யசபையை பாராளுமன்றத்தை அலங்கரிக்க போகிறார் என்பது மட்டற்ற மகிழ்ச்சி. இன்னொன்று, நாங்கள் எல்லாம் அவருக்கு அடியில நான் பொதுச் செயலாளராக இருந்த ஒரு தலைவரா இருந்து அவரோட பணியாற்றியது ஒரு நல்ல எந்த ஒரு சூழ்நிலையும் சரியாக கையாளக்கூடிய ஒரு திறமையாளர் அவர். அப்படிப்பட்ட தமிழருக்கு ஒண்ணு கொடுக்கும் பொழுது தமிழர்களின் திறமைக்கு கொடுத்தாங்கன்னு ஏன் மற்றவங்க நினைக்க மறுக்கிறார்கள் தான் எனக்கு கவலையா இருக்கு. இப்ப இதுக்கு முன்னால பேசினதை நான் கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன். ஒரு தமிழர்களுக்கு மற்ற மாநிலங்களுக்குள்ள பெருமை ஏன் தமிழ்நாட்டுக்கு வரமாட்டேன் இவங்களாலன்னு எனக்கு தெரியல. அதுக்கு ஒரு கணக்கு வச்சுதான் கொடுத்துருக்காங்க. அதுல நாக்குல இருந்து தேன் தடவுறாங்க அப்படின்னா நான் காதுல தேன் பாய்ந்துங்க. நம்ம தமிழர் ஒருவர் நம்மோடு பணியாற்றிய ஒருவர் இன்னைக்கு உயர் பதவி அலங்கரிக்க போகிற சாதாரண விஷயம் இல்லை. எல்லா மாநிலத்தை சார்ந்தவர்களும் ஒப்புக்கொண்டு எல்லா மாநிலம் இப்ப நான் தேர்தல் இங்கதான் வருதா, பீகார்ல வரலையா, வேற எங்க வரலையா? அப்போ அது என்ன அவ்வளவு கொச்சைப்படுத்துறது? அப்படி பார்த்தா அவங்களுக்கு பலமா இருக்கிற மாநிலங்கள்ல இருந்து ஒருத்தர் தேர்ந்தெடுத்திருக்கலாம் இல்லையே. ஆக ஒருத்தர் திறமையினால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கிறார், தமிழர் ஒருவர் திறமையினால் அந்த எண்ணம் ஏன் வரமா இருக்கிறது எனக்கு வருத்தமா இருக்கு. ஆனாலும் அந்த மாதிரி கொச்சைப்படுத்துவதெல்லாம் விட்டுட்டு மன மகிழ்ச்சியோடு இது தமிழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய பெருமையை தேடி தந்திருக்கிறார் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடி அவர்கள். மோடி என்றாலே தமிழகத்துக்கு எதிரானவர், தமிழர்களுக்கு எதிரானவர் என்ற பிம்பத்தை உடைத்து எரிந்திருக்கிறார்கள். அதனால் எனது 1 கோடி வணக்கங்களை நான் மோடி அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இல்ல, தமிழர்களுக்கான அங்கீகாரம் அப்படிங்கிறதுல யாருக்கும் மாற்று கருத்து இல்ல. ஆனா தமிழ்நாட்டிலிருந்து இதுவரைக்குமாக ரெப்ரசன்ட் பண்ணவர்கள் தமிழகத்திற்காக அல்லது தமிழர்களுக்காக என்ன செய்திருக்கிறார்கள்ங்கிற கேள்வியையும் சேர்த்து வைக்கிறாங்க. இல்ல, என்ன செய்யலன்னு கேக்குறேன். எத்தனை எம்பிஸ் கொடுத்திருந்தாங்க? நினைக்கிறேன் சிதம்பரம் என்ன செஞ்சாரு எனக்கு சொல்லுங்க பாக்கலாம். 5 மினிஸ்டர்ஸ் இருந்தாங்களே டிஎம்கே, அவங்க என்ன செஞ்சுட்டாங்க நீங்க சொல்லுங்க பாக்கலாம். முடிந்த அளவுக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கூட 10 லட்சம் கோடி இன்னைக்கு வந்தே பாரத் நான் கேட்டேன்றதுக்காக திருநெல்வேலிக்கு வந்ததுங்க. அது இது சும்மா இத மாதிரி ஏதோ பேசிக்கொண்டே இருந்தா அது அர்த்தம் இல்ல. இப்ப முடிந்த அளவிற்கு இப்ப இன்னைக்கு தூத்துக்குடி இன்னைக்கு தூத்துக்குடியில யார் கிளைம் பண்ணாலும் நான் உண்மையை சொல்றேன். நான் தூத்துக்குடியில போட்டி போடும் பொழுதே அதற்கான ஒரு திட்டத்தை போட்டு அதை உடனே பிரைம் மினிஸ்டர் கூட பல நேரம் சொல்லுவேன், பிரைம் மினிஸ்டர் சவுத் நல்லா வரணும்னு. அதனால சும்மா யாருக்குமே பங்கு இருக்கு, யாருமே பிஜேபியில காரங்க யாருமே தமிழ்நாட்டை பத்தி யோசிக்கல யார் நினைக்கிறது மிக மிக தப்பு. இவங்கள மாதிரி விளம்பரம் செய்து கொள்றதை தவிர எல்லாரோட பங்கும் இருக்கு. நான் இதே கேள்வி கேட்கிறேன். யூபி அரசாங்கத்துல 20 வருஷம் டிஎம்கேவும் காங்கிரஸும் இருந்தாங்களே, என்ன தமிழ்நாட்டு கொண்டதான் சொல்லுங்க. ஆனா என்னால பட்டியலிட முடியும். தூத்துக்குடி ஏர்போர்ட்ல இருந்து திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து எல்லாத்தையும் எங்களால பட்டியலிட முடியும். அதனால சும்மா பேசிக்கிட்டே இருக்கல. ஒரு தமிழருக்கு கிடைத்திருக்கிறது, அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது, தமிழ்நாட்டுக்கு எல்லா பெருமையும் சேர்க்கப்படும் என்பதை நான் இங்கே தெளிவுபடுத்துகிறேன். நன்றி திருமிகு தமிழிசை சவுந்தரராஜன். இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.